السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவின் பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் அகிலத்திற்கு அருட்கொடையாக வந்த எம் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கை சுவடுகளை அணுவும் தவறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக என்று வேண்டியவனாக, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எல்லோரும் வெள்ளிக்கிழமை தினத்திலே புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கின்றோம். நாங்கள் இந்த இடத்திலே எங்களுடைய வேலைகளை எல்லாம் நிறுத்திவிட்டு, நாங்கள் செய்யக்கூடிய தொழில்களை எல்லாம் நிறுத்திவிட்டு இந்த இடத்திலே நாங்கள் வந்து அமர்ந்ததற்கான காரணம் என்ன? அல்லாஹ் ரசூலை பற்றி பேசப்படுகின்றது, அதை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த இடத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றோம். அந்த வகையிலே அன்பிக்கினே இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நான் இந்த குத்பாவிலே பேசக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், ஒப்பந்தம் சம்பந்தமாக நாங்கள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே ஒரு ஒப்பந்தம் செய்துவிட்டு வந்திருக்கின்றோம். அந்த ஒப்பந்தத்தை ஞாபகம் வைத்தவர்களாக நாங்கள் இந்த உலகத்திலே இருக்கின்றோமா, அல்லது அந்த ஒப்பந்தத்தை மறந்தவர்களாக இந்த உலகத்திலே இருக்கின்றோமா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களிடத்திலே சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இன்றைய தலைப்பை எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். அன்பிக்கினே இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் உதாரணமாக ஒரு வீட்டை ஒருவரிடமிருந்து வாடகைக்கு பெற்றுக் கொள்கின்றோம் என்று சொன்னால், அவர் சில நிபந்தனைகளை, சில கட்டளைகளை எங்களுக்கு போடுகின்றார். அதாவது, இந்த வீட்டை உங்களுக்கு நான் கொடுக்கின்றேன், இந்த வீட்டிலே ஏதும் பழுதுகள் ஏற்பட்டால் அதற்கு பொறுப்பு நீங்கள் என்று அவர் உத்தரவாதம் போடுகின்றார். அதே போன்று இந்த வீட்டிலே வரக்கூடிய தண்ணி பில்லை நீங்கள் கட்ட வேண்டும், லைட் பில்லை நீங்கள் கட்ட வேண்டும். இப்படியாக சில ஒப்பந்தங்களை அந்த வீட்டுக்குரியவர் எங்களிடத்திலே போடுகின்றார் என்று சொன்னால், நாங்கள் என்ன செய்கின்றோம்? அதற்கு கட்டுப்பட்டவர்களாக, அவர் சொல்லக்கூடிய விடயங்களை ஏற்று நடக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். எதற்காக சகோதரர்களே? அந்த வீட்டிலே நாங்கள் இருக்க வேண்டும், அந்த வீட்டிலே கொஞ்ச காலம் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் சொல்லக்கூடிய அந்த ஒப்பந்தத்துக்கு நாங்கள் கட்டுப்படுகின்றோமே. இதே போன்றுதான் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய இந்த விடயத்திலே இப்படி நாங்கள் கட்டுப்பாடாக இருக்கின்றோம் என்று சொன்னால், எங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் ஆலமுல் அர்வாஹிலே வைத்து எங்களிடத்திலே ஒரு ஒப்பந்தம் செய்கின்றான். எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களிடத்திலே கேட்கின்றான், அலஸ்து பிரப்பிக்கும், உங்களை படைத்தவன் நான் அல்லவா என்று கேட்டபோது நாங்கள் என்ன சொல்கின்றோம்? காலு பலா, நிச்சயமாக நீதான் எங்களை படைத்திருக்கின்றாய் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே நாங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கின்றோமே. அந்த ஒப்பந்தத்தை ஞாபகம் வைத்தவர்களாக நாங்கள் இருக்கின்றோமா, அல்லது அந்த ஒப்பந்தத்தை மறந்தவர்களாக நாங்கள் இருக்கின்றோமா என்கின்ற விடயத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையை எடுத்து நடந்தார்கள். அல்லாஹ் ரசூல் ஏதாவது ஒரு விடயத்தை ஏவினால் அந்த விடயத்திலே எப்படியாக கட்டுக்கோப்பான முறையிலே வாழ்ந்தார்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அல் குர்ஆனின் மூலமாகவும் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளின் மூலமாக கேட்டிருக்கின்றோம். அந்த உம்மத்திலே இருக்கக்கூடியவர்கள் தான் நாங்கள். அப்படியான நபிகளாருடைய உம்மத்திலே இருக்கக்கூடிய நாங்கள் ஏன் அல்லாஹ் தஆலாவிடத்திலே நாங்கள் செய்த ஒப்பந்தத்தை மறந்தவர்களாக, அல்லாஹ் தஆலாவிடத்திலே நாங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை மறந்தவர்களாக ஏன் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பிறக்கின்றான். அவன் பிறந்து அந்த உலகத்திலே அவன் பருவ வயதை அடைந்ததற்கு பின்னால் அவனுக்காக
அதற்காக சில கடமைகள் அவனுக்கு சில கடமைகள் இருக்கின்றது. உதாரணமாக தொழுகை இருக்கின்றது. இந்த தொழுகை அவன் நிறைவேற்ற வேண்டும். இது அல்லாஹு தாலாவிடத்திலே செய்த அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதில் இதுவும் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று ஒரு மனிதன் காலை எழும்புகின்றான், இரவு தூங்குகின்ற வரைக்கும் செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் அல்லாஹ் ரசூல் ஏவிய முறையிலே இருக்க வேண்டும். அப்படி அல்லாஹ் ரசூல் ஏவிய முறையிலே தன்னுடைய வாழ்க்கையை அவன் கழிப்பான் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்துக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கின்றான். அப்படி இல்லாமல் தன்னுடைய மனோ இச்சை பிரகாரம் தன்னுடைய மனம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றதோ அந்த முறையிலே அவன் வாழ்ந்தான் என்று சொன்னால் அவன் ஒப்பந்தத்தை மீறியவனாக, அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டை மீறியவனாக அவன் இருக்கின்றான் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஒப்பந்தத்தை மறந்து இருப்பதற்கான காரணம் என்ன என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒப்பந்தத்தை மறந்ததற்கான காரணத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், அந்த காரணங்களை விளங்கி அதிலிருந்து நாங்கள் விடுபடுவோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஒப்பந்தத்தை அல்லாஹு தஆலாவிடத்திலே நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதே எங்களுக்கு இலகுவான ஒரு காரணமாக மாறிவிடும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலாவிடத்திலே நாங்கள் செய்திருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை மறந்து வாழ்வதற்கான காரணங்களில் 3 பிரதான காரணங்கள் இருக்கின்றது. இந்த 3 பிரதான காரணங்களும் எங்களிடத்திலே சரியாக அமையும் என்று சொன்னால், அந்த 3 விடயத்திலும் ஒழுங்கான முறையை நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலாவிடத்திலே கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாக்குறுதி எங்களால் இலகுவாக நிறைவேற்ற முடியும். முதலாவது என்ன தெரியுமா? உலகத்திலே இருக்கக்கூடிய இன்பங்கள், உலக ஆசைகள், உலகம் நிரந்தரமானது என்கின்ற எண்ணத்தை நாங்கள் விட்டுவிட்டு மறுமை என்கின்ற ஒன்றுதான் நிரந்தரமானது என்ற விடயத்தை எங்களுக்குள்ளே நாங்கள் உட்புகுத்த வேண்டும். இந்த விடயத்தை எங்களுக்கு மத்தியிலே நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹு தஆலாவிடத்திலே நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது எங்களுக்கு இலகுவான ஒரு காரணமாக மாறிவிடுகின்றது. அதே போன்று மறுமை பற்றிய அச்சம், மரணம் என்கின்ற ஒன்று இருக்கின்றது. அந்த மரணத்திற்கு பின்னால மஹ்ஷர் என்கின்ற ஒன்று இருக்கின்றது, சுவர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது என்ற விடயத்திலே உறுதியாக நாங்கள் இருப்போம் என்று சொன்னால், என்ற விடயங்களை நாங்கள் பின் பயந்தவர்களாக நாங்கள் இந்த உலகத்திலே இருப்போம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலாவிடத்திலே நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது எங்களுக்கு இலகுவானதாக மாறிவிடுகின்றது. அதே போன்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே முற்றுமுழுதாக எடுத்து நடந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹு தஆலாவிடத்திலே நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது எங்களுக்கு இலகுவான ஒரு காரணமாக மாற முடியும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த 3 விடயங்களையும் எங்களிடத்திலே நாங்கள் சீர்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் உலகத்திலே இருக்கக்கூடிய இன்பம், உலகத்திலே இருக்கக்கூடிய பொருட்கள் மீதுள்ள ஆசையிலே நாங்கள் குறைவானவர்களாகவும், மறுமை பற்றி அச்சமுடையவர்களாகவும், மரணத்தை பற்றி பயந்தவர்களாகவும் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹு தஆலாவிடத்திலே ஆலமுல் அர்வாஹிலே வைத்து வாக்குறுதி கொடுத்தோமே, அலஸ்து பிரப்பிக்கும், உங்களை படைத்தவன் நான் தான் என்று அவன் கூறிய போது நாங்கள் என்ன சொன்னோம்? காலுபலா, நிச்சயமாக நீதான் எங்களை படைத்தாய் என்று சொன்னோமே. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தொடர்ந்து என்ன சொல்கின்றான் தெரியுமா? நீங்கள் எங்களை நாளை மறுமையிலே எங்களை குற்றம் பிடிக்காமல் இருப்பதற்காக வேண்டி உங்களுக்கு நாங்களே ஞாபகம் ஊட்டுகின்றோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உயிரோடு இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றான். பாருங்கள் சகோதரர்களே, நாளை மறுமையிலே நாளையிலே நாங்கள் சொல்லிவிட முடியாது, நாங்கள் உனத்தில் அப்படி வாக்குறுதி கொடுக்கவில்லை என்று நாங்கள் யாருமே சொல்லிவிட முடியாது. ஏன்? அல்லாஹு தஆலா குர்ஆனில் எங்களுக்கு ஞாபகப்படுத்தி கூறி காட்டுகின்றான். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, முதலாவது விடயத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த உலகம் என்பது எப்படிப்பட்டது? இந்த உலகத்திற்காக வேண்டி எங்களுடைய கால நேரங்களை எல்லாம் செலவழிக்கின்றோமே, இந்த உலகத்திற்காக வேண்டி, அதாவது எங்களுடைய மனைவி மக்களுக்காக வேண்டி தொழுகை இல்லாமல், நோன்பு இல்லாமல், ஏனைய வணக்கங்கள் இல்லாமல் எங்களுடைய கால நேரங்களை எல்லாம் செலவழிக்கின்றோமே, இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தெளிவாக கூறி காட்டுகின்றான். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு தெளிவாக கூறி காட்டி இருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 57வது அத்தியாயம் 20வது வசனத்திலே கூறுகின்றான், யஅலமு அன்னமல் ஹயாத்துத் துன்யா, அறிந்து கொள்ளுங்கள் இந்த உலக வாழ்க்கை இருக்கல்லவா எப்படிப்பட்டது தெரியுமா? லஹிபுன் வலஹிவுன், வீணானதும் விளையாட்டுமானதாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ்
சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் கூறி காட்டுகின்றான். அது மாத்திரமல்ல, இன்னும் சொல்கின்றான், வஸீனத்துன் வ தஃபாகுரும் பைனக்கும் வ தகாசுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். பொருளாதாரங்களையும் சொத்து செல்வங்களையும் தேடக்கூடிய விடயத்திலே இந்த உலகம் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. பொருளாதாரத்தை தேடக்கூடிய விடயத்திலே இந்த உலகம் உங்களுக்கு அலங்கரித்து காட்டப்பட்டிருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். அது மாத்திரமல்ல, இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வமா ஹாதில் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை இருக்கிறல்லவா, இந்த உலகத்திலே நீங்கள் இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச காலம் இருக்கிறல்லவா, எப்படிப்பட்டது தெரியுமா? இல்லா லஹுன் வ லைபுன், வீணானதும் விளையாட்டுமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு என்ன சொல்கின்றான் தெரியுமா? வ அன்ன தாரல் ஆகிரா, மறுமை வாழ்க்கை இருக்கிறல்லவா, நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு மரணம் என்கின்ற ஒன்று அடைவீர்களே, அதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை இருக்கு அல்லவா, அந்த வாழ்க்கை தான் நிரந்தரமானது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். பாருங்கள் சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் என்று கூறுகின்றானா, மறுமையுடைய வாழ்க்கை நிரந்தரம் என்பதாக கூறுகின்றானா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த விடயத்தை அடுத்தவர்களிடத்திலே செல்லக்கூடிய விடயம் அல்ல, எங்களை நாங்கள் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நான் எப்படி இருக்கின்றேன் இந்த உலக வாழ்க்கையிலே? இந்த உலக வாழ்க்கையிலே மூழ்கடிக்கப்பட்டவனாக நான் இருக்கின்றேனா, அல்லது அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டவனாக மறுமையை பயந்தவனாக இந்த உலக வாழ்க்கையை நான் கழிக்கின்றேனா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் சொல்கின்றான், நாங்கள் இந்த உலகத்திலே பணத்திற்காக வேண்டி எவ்வளவோ கஷ்டப்படுகின்றோம். பணங்களை சேகரிப்பதற்காக வேண்டி, சொத்து செல்வங்களை சேகரிப்பதற்காக வேண்டி எத்தனை பகல் என்றும் பாராமல், இரவென்றும் பாராமல், வெயில் என்றும் பாராமல், மழை என்றும் பாராமல் கஷ்டப்படுகின்றோமே. இந்த பணங்கள், அதே போன்று என்னுடைய பிள்ளை, என்னுடைய மனைவி, என்னுடைய சகோதரங்கள், என்னுடைய உறவுகள் என்றெல்லாம் நாங்கள் கஷ்டப்படுகின்றோமே, இவைகளை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், அல் மாலு வல் பனூன் ஸீனத்துல் ஹயாத்துத் துன்யா. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பொருளாதாரம் இருக்கிறது, அதே போன்று உங்களுடைய பிள்ளைகள், குழந்தை செல்வங்கள் இருக்கிறது, ஸீனத்துல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கையை அலங்கரிப்பதற்காக வந்திருக்கக்கூடியவைகள், இந்த உலக வாழ்க்கையை அலங்கரித்து காட்டுவதற்காக வந்திருக்கக்கூடியவைகள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு என்ன சொல்கின்றான் தெரியுமா? வல் பாக்கியாத்து ஸாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிக். நீங்கள் செய்யக்கூடிய இந்த உலகத்திலே நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் தான் உங்களுக்கு சிறந்தது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். பாருங்கள் சகோதரர்களே, நாங்கள் இன்று எப்படி இருக்கின்றோம்? அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி நன்மைகளை சேகரிக்கக்கூடியவர்களாக, நன்மைகளை அதிகமாக பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோமா, அல்லது என்னுடைய குழந்தை, என்னுடைய மனைவி, என்னுடைய சகோதரங்கள் என்று பணத்தை சேகரிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோமா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்றுதான் இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், எப்படி தெரியுமா? மனிதன் பணத்தை தேட வேண்டும் என்ற ஆசை எதுவரைக்கும் இருக்கும் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகின்றான். அல்ஹாகுமுத் தகாசுரு ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். நீங்கள் மன்னரைகளை சந்திக்கின்ற வரைக்கும் இந்த பணத்துடைய பேராசை உங்களிடத்தில் இருக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். எனவே அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படியான விடயங்களை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எதற்காக கூறுகின்றான்? இந்த உலகம் என்பது நிரந்தரமானது அல்ல. இந்த உலகத்திலே நாங்கள் கொஞ்ச காலம் வாழ்வதற்காக வேண்டி நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கூறுகின்றார்கள்? என்னுடைய உம்மத்தினுடைய ஆயுட்காலம் எவ்வளவோ 60க்கும் 65 வயதுக்கும் இடைப்பட்டதுதான் என்னுடைய உம்மத்துடைய ஆயுட்காலம் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இப்படியாக கொஞ்ச கால வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ வந்திருக்கின்றோம். இந்த உலகத்திற்கு எதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய நாங்கள் இந்த உலகத்திலே மூழ்கி விடாமல், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பொருளாதாரங்களிலே மூழ்கி விடாமல், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இன்பங்களிலே மூழ்கி விடாமல், மறுமை பற்றி அச்சத்தோடு, மறுமை என்கின்ற ஒன்று இருக்கிறது, அதுதான் நிரந்தரமானது என்கின்ற பயத்தோடு இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் கழிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சுவர்க்கத்தை எங்களால் அடைந்து கொள்ள முடியும். அப்படி இல்லாமல் இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வை மறந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய விடயங்களை மறந்தவர்களாக, நன்மையான காரியங்களை எல்லாம் பொடுபோக்காக விட்டவர்களாக இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் கழிப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். நாங்கள்
நாங்கள் செல்லக்கூடிய நரகம் தான் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, உண்மையாக அல்லாஹ் ரசூலை பின்பற்றக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவிடத்திலே கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலாவிடத்திலே நாங்கள் கொடுத்திருக்கின்றோமே அந்த வாக்குறுதி, நீதான் எங்களை படைத்தவர் என்று கொடுத்திருக்கின்றோமே, அந்த விடயத்திலே அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் எங்களுக்கு ஏவினானோ அந்த விடயங்கள் அனைத்தையும் நாங்கள் செய்ய வேண்டும். எதையெல்லாம் எங்களுக்கு தடுத்தானோ அந்த விடயங்கள் அனைத்தை விட்டு நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் அந்த வசனம் எங்களுக்கு ஞாபகம் ஊட்டி காட்டுகின்றது. அது மாத்திரமல்ல, இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டது, அற்பமானது என்பதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய சில பொன்மொழிகளை பார்க்கலாம். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நபி தோழர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் அவர்களை சூழ அமர்ந்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை பாவிக்கின்றார்கள். எப்படி தெரியுமா? இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பாதி மா யுஃப்தஹு அலைக்கும் மின் ஜுஹரத்தித் துன்யா வ ஸீனத்துஹா. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களை பார்த்து, அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொண்ட அந்த தோழர்களை பார்த்து சொல்கின்றார்கள், என்ன தெரியுமா? உங்களிடத்திலே நான், நீங்கள் எனக்கு பின்னால் வழி தவறி விடுவீர்கள், எனக்கு பின்னால பாவம் செய்வீர்கள் என்று நான் பயப்படவில்லை. நான் பயப்படக்கூடிய விடயம் ஒரே ஒன்றுதான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் தெரியுமா? மின் ஸுஹரத்தித் துன்யா வ ஸீனத்துஹா. இந்த உலகத்தை நீங்கள் பெரிதாக நினைத்து விடுவீர்கள், இந்த உலகம் தான் நிரந்தரம் என்று நீங்கள் நினைத்து விடுவீர்கள் என்பதை தான் நான் பயப்படுகின்றேன் என்று அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொண்ட அந்த சஹாபாக்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள் என்று சொன்னால் எங்களுடைய நிலையை சற்று சிந்தித்து பாருங்கள். எங்களுடைய நிலையை ஒவ்வொருவரும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். காலை எழும்பியது முதல் இரவு தூங்குகின்ற வரைக்கும் அறியாமல் பாவம் செய்கின்றோம், அறிந்தவர்களாக பாவம் செய்கின்றோம், இருளிலே பாவம் செய்கின்றோம், வெளிச்சத்திலே பாவம் செய்கின்றோம். இப்படியாக பாவத்திலே மூழ்கடிக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். என்னுடைய வாழ்க்கை, என்னை பற்றி நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையும் நல்லதாக இருக்கும், அதே போன்று மறுமையுடைய வாழ்க்கையும் நல்லதாக இருக்கும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அதே போன்றுதான் இன்னும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன துன்யா ஹல்வத்துன் ஹதீரத்துன். இந்த உலகம் இருக்குது அல்லவா, உங்களுக்கு எப்படி காட்சி அளிக்கும் தெரியுமா? செழிப்பானதாகவும் பச்சை நிறத்தோடும் உங்களுக்கு காட்சி அளிக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், வ அன்னல்லாஹ தஆலா முஸ்தக்லிபக்கும் பிஹா. அல்லாஹ் இந்த உலகத்துக்கு உங்களை எதற்காக அனுப்பி இருக்கிறான் தெரியுமா? அவருடைய பிரதிநிதிகளாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திற்கு மனிதர்களை அனுப்பிய நோக்கம் என்ன? பிரதிநிதிகளாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திற்கு மனிதர்களை அனுப்பி இருக்கின்றான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஃபனவர கைஃப தஅலமூன். அல்லாஹ் தஆலா பார்த்துக் கொண்டிருக்கின்றான், நீங்கள் என்ன செய்கின்றீர்கள், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய நீங்கள் எப்படியாக இந்த உலக வாழ்க்கையை கழிக்கின்றீர்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு சொன்னார்கள், ஃபத்தகுத் துன்யா. இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல, இந்த உலகம் அற்பமானது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு கூறி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலாயிகா மார்களிடத்திலே இந்த உலகத்திலே நான் பிரதிநிதி ஆக்கப் போகின்றேன், என்னுடைய பிரதிநிதிகளாக மனிதர்களை நான் படைக்க போகின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலாயிகா மார்களிடத்திலே கூறிய போது அந்த மலாயிகா மார்கள் என்ன சொல்கின்றார்கள் தெரியுமா? யா அல்லாஹ், நாங்கள் தானே உன்னை அடிபணிகின்றோம், உன்னுடைய கட்டளை எல்லாமே முற்றாக எடுத்து நடக்கின்றோமே, நாங்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே எதற்காக நீ மனிதனை படைக்கப் போகின்றாய்? இந்த உலகத்திலே இரத்தம் ஓட்டி குழப்பங்கள் செய்யக்கூடிய இந்த மனிதனை நீ எதற்காக படைக்க போகின்றாய் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே அந்த மலாயிகாமார்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கின்றான் தெரியுமா? நீங்கள் அறிவத்தை விட நான் மிகவும் அறிந்தவனாக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மலாயிகாமார்களுக்கு சொல்லிவிட்டு தான் எங்களை இந்த பிரதிநிதிகளாக இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கின்றான். இப்படி பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் அல்லாஹ் தஆலா அந்த மலாயிகாமார்களிடத்திலே ஒரு அந்த மலாயிகா மார்களிடத்திலே விளக்கத்தை கூறிவிட்டு எங்களை இந்த உலகத்திற்கு படைத்திருக்கின்றான் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொரு சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொரு சிந்தித்து பார்க்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி துஆ செய்வார்கள் என்று சொன்னால், அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷல் ஆখিরা, யா அல்லாஹ் மறுமை வாழ்க்கையை தவிர வேற எந்த ஒரு வாழ்க்கையும் இல்லை என்பதாக
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி, ஆரம்பமாக சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நபி, அவர்கள் துஆ செய்தார்கள் என்று சொன்னால் நாங்கள் எத்தனை கோடி முறைகள் இந்த துஆவை நாங்கள் கேட்க வேண்டும்? அல்லாஹ் தஆலாவிடத்திலே எத்தனை கோடி முறை இந்த பிரார்த்தனை நாங்கள் கேட்க வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்றுதான் இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையை பற்றி கூறுகின்றார்கள். இந்த உலகம் என்பது மூமின்களுக்கு எப்படிப்பட்டது, காபிர்களுக்கு எப்படிப்பட்டது என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அத்துன்யா சிஜ்னுல் மூமின் வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலகம் இருக்கிறதல்லவா, மூமின்களுக்கு சிறைச்சாலையை போன்றும் வ ஜன்னத்துல் காஃபிர், காபிர்களுக்கு சுவர்க்கத்தை போன்றும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எதை ஞாபகப்படுத்துகின்றார்கள்? மூமின்களுக்கு சிறைச்சாலை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, அல்லாஹ் தஆலா போட்ட வரம்புகளை மீறாதவர்களாக இந்த உலகத்திலே இருக்க வேண்டும். சிறைச்சாலையை நாங்கள் எடுத்து நோக்குவோம் என்று சொன்னால் சிறைச்சாலைகளிலே நேரத்துக்கு தான் சாப்பாடு வழங்கப்படும், நேரத்துக்கு நேரம் வேலை செய்ய வேண்டும். இதே போன்றுதான் எங்களுக்கு 5 நேர தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 5 நேர தொழுகை முடிய நேரத்திலே தொழ வேண்டும். அதே போன்று காலை நேரத்திலே காலை நேர அவுராதுகள் ஓத வேண்டும், மாலை நேரங்களிலே மாலை நேர அவுராதுகள் ஓத வேண்டும். சுன்னத்தான தொழுகைகள், சுன்னத்தான வணக்கங்கள், அதாவது ரமலானுடைய மாதம் வந்தால் நோன்பு நோக்க வேண்டும். இப்படியாக ஒரு மூமின் இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே சிறைச்சாலையிலே கைதிகள் எப்படி இருக்கின்றார்களோ அதே போன்று கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த உலகம் இருக்கிறதல்லவா, காபிர்களுக்கு எப்படிப்பட்டது தெரியுமா? சுவர்க்கத்தை போன்று. அந்த சுவர்க்கத்திலே முஸ்லிம்கள் மூமின்கள் எப்படி இருப்பார்கள்? விரும்பியதை போன்று வாழ்ந்து கொள்வார்கள். அந்த சுவர்க்கத்திற்கு சென்றோம் என்று சொன்னால் அந்த சுவர்க்கத்திலே எங்களுக்கு ஆறுகள் ஓடப்படுகின்றது. இந்த உலகத்திலே எதுவெல்லாம் ஹராமாக்கப்பட்டதோ அவைகள் அனைத்தும் அந்த சுவர்க்கத்திலே எங்களுக்கு ஹலாலாக்கப்படுகின்றது. அதே போன்றுதான் இந்த உலகத்திலே காபிர்கள் இருக்கின்றார்கள். காபிர்களை எடுத்து நோக்குவோம் என்று சொன்னால் அவர்கள் விரும்பியதை போன்று அவருடைய மனோ இச்சை பிரகாரம் இந்த உலக வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதனாலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகம் மூமின்களுக்கு சிறைச்சாலை என்பதாகவும் காபிர்களுக்கு சுவர்க்கம் என்பதாகவும் கூறி காட்டுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூமின் என்பவன் இந்த உலகத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்பதை அழகாக கூறுகின்றார்கள். குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன் அவாபிர் சபீல். இந்த உலகத்திலே நீ இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒரு பரதேசியை போன்றோ அல்லது ஒரு வழிப்போக்கனை போன்றோ நீ இருந்து கொள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இதை ஞாபகப்படுத்துகின்றார்கள். சகோதரர்களே, இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய நாங்கள் என்றோ ஒரு நாள் மரணத்தை அடைவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த மரணத்தை அடைவதற்கு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் ஒரு பிரயாணியை போன்றுதான் நாங்கள் இருக்க வேண்டும், ஒரு வழிப்போக்கனை போன்றுதான் இருக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள். நாங்கள் இந்த ஊரிலிருந்து இன்னும் ஒரு ஊருக்கு பயணம் மேற்கொள்கின்றோம். வியாபாரத்திற்காக வேண்டி நாங்கள் என்ன செய்கின்றோம்? இந்த ஊரிலிருந்து கொழும்பை நோக்கி புறப்பட்டு செல்கின்றோம். கொழும்பை நோக்கி புறப்பட்டு செல்லக்கூடிய நாங்கள் அங்கே நான் வீடு வாங்க வேண்டும், அங்கே நான் காணிகளை வாங்க வேண்டும், அங்கே வாகனம் வாங்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுவோமா? எங்களுடைய மனைவி மக்கள் எல்லோரும் இங்கே இருக்கின்றார்கள், நான் மாத்திரம் அங்கே இருப்பதற்கு நாங்கள் ஆசைப்படுவோமா? இல்லை சகோதரிகளே. அதே போன்றுதான் மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமானது. அந்த மறுமை வாழ்க்கைக்காக கட்டி சாதனங்களை சேர்த்துக் கொள்வதற்காக, நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் நாங்கள் இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்றோம். எனவே இந்த உலகத்திலே வந்திருக்கக்கூடிய நாங்கள் பிரயாணிகளை போன்று, வழிப்போக்கர்களை போன்று நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவாக கூறுகின்றார்கள். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாயிஷா அப்து தீனார் வ அப்து திர்ஹம். யாரெல்லாம் தீனாருக்கும் திர்ஹமுக்கும் அடிமைப்பட்டவர்களாக இருக்கின்றார்களோ இவர்கள் நாசமடையட்டும் என்பதாக எம் உயிரிலும் பேனான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கூறுகின்றார்கள். பாருங்கள் சகோதரிகளே, இன்று நாங்கள் மனிதர்களை பார்ப்போம் என்று சொன்னால் பணம் பணம் என்று பணத்திற்காக வேண்டி நேரத்திற்கு தொழுகை இல்லாமல், குடும்பத்தோடு சந்தோஷமாக இல்லாமல், அதாவது நண்பர்களோடு சந்தோஷமாக இல்லாமல், ஏனைய வணக்கங்கள் இல்லாமல் பணத்திற்காக வேண்டி இரவு பகலாக கஷ்டப்படுகின்றார்களே. இப்படியாக இருக்கக்கூடியவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய விடயம் என்ன? இவர்கள் நாசமடையட்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இவர்களுக்கு அல்லாஹ் பணத்தை கொடுத்தான் என்று சொன்னால் இவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்வார்கள். எனக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கின்றான், அல்லாஹ் தஆலா எனக்கு பணத்தை கொடுத்திருக்கின்றான் என்று அவர்கள் அல்லாஹ்வை பொருந்துவார்கள். அதே போன்று அல்லாஹ் தஆலா ஒரு கட்டத்திலே இவர்களை ஒரு பக்கீராக, ஒரு ஏழையாக மாற்றி விடுகின்றான், பணத்தை கொடுக்காமல் ஆக்கி விடுகின்றான் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு ஏசக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வுக்கு கண்ணில்லையா, அல்லாஹ்வுக்கு
அல்லாஹ்வுக்கு காது இல்லையா? இப்படியாக இணை வைக்கக்கூடிய சில வார்த்தைகளை எல்லாம் பாவித்தவர்களாக இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இவர்கள் பேசக்கூடியவர்களாக மாறி வருகின்றார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படித்தான் யாரெல்லாம் பணத்திற்கு அடிமைப்பட்டிருக்கின்றார்களோ இவர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கூறுகின்றார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து நோக்குவோம் என்று சொன்னால், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஈச்ச ஓலையினால் வெய்யப்பட்ட பாயிலே உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் வருகின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் வந்து ரசூலுல்லாஹ்வை எழுப்புகின்றார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதுகிலே ஈச்ச ஓலையினால் வெய்யப்பட்ட தாகுகள் இருக்கின்றது. அந்த நேரத்திலே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கண் கலங்குகின்றார்கள். நபிகளாரை பார்த்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்திற்கு தலைவராக இருக்கின்றீர்களே, இந்த உம்மத்திற்கு தலைவராக இருக்கின்றீர்களே, நாளை மறுமையிலே ஆரம்பமாக சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் நீங்கள் தான். எத்தனையோ பேருக்கு, கோடிக்கணக்கான மக்களுக்கு ஷஃபாத் செய்யக்கூடிய நீங்களா இப்படி கஷ்டப்படுகின்றீர்கள் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கூறிவிட்டு சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஆம் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள், பஞ்சிலான மெத்தைகளை உங்களுக்கு அமைத்து தருகின்றோம் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வார்த்தை கூறுகின்றார்கள் தெரியுமா? இந்த உலகம் நிரந்தரம் இல்லை, இந்த உலகத்திலே நிரந்தரமாக வாழ்வதற்கு நாங்கள் வரல, இந்த உலகம் என்பது ஒரு அற்பமானது, மாலை மறுமையுடைய வாழ்க்கை தான் நிரந்தரமானது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே கூறி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, இன்று நாங்கள் யாராவது அப்படியாக உறங்குகின்றோமா? இன்று ஒரு ஏழை மனிதன் கூட அப்படியாக பாயிலே உறங்குகின்றானா என்று பார்த்தால் அது ஒன்று அல்லது இரண்டாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அதிகமான மக்கள் கட்டில்களிலே உறங்குகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, இது தவறு என்று நான் சொல்லவில்லை. நாங்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய நாங்கள், எங்களுக்கு பணம் வேண்டும், இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால் பொருளாதாரம் வேண்டும், வசதிகள் வேண்டும். இப்படியாக இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரங்களை தேடுவதிலே நாங்கள் ஹராம் ஹலாலை பின்பற்ற வேண்டும். அதே போன்று உரிய நேரத்துக்கு தொழுதுவிட்டு பொருளாதாரங்களை தேடிக்கொள்ள வேண்டும். இப்படியாக ஒவ்வொரு விடயங்களையும் செய்துவிட்டு அந்த பொருளாதாரங்களை தேடிக்கொள்வோம் என்று சொன்னால் அதில் எந்தவித குற்றமும் இல்லை. அது மாத்திரமல்ல, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை பற்றி கூறுகின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடை தெருவிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஒரு செத்த ஆடு கிடக்கின்றது. நபி தோழர்களை பார்த்து கேட்கின்றார்கள், இந்த ஆட்டை ஒரு ரூபாய் பணம் கொடுத்து, ஒரு திர்ஹம் பணம் கொடுத்து நீங்கள் யாராவது வாங்குவீர்களா என்று நபிகளார் கேட்கின்றார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், இது செத்த ஆடு யா ரசூலல்லாஹ், இதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது யா ரசூலல்லாஹ் என்பதாக கேட்கின்றார்கள். அந்த நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த செத்த ஆட்டை விடவும் அற்பமானதுதான் இந்த உலக வாழ்க்கை. அந்த செத்த ஆட்டுக்கு இருக்கக்கூடிய பெருமதி கூட இந்த உலக வாழ்க்கைக்கு இல்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் சொன்னார்கள், கடலிலே நீங்கள் உங்களுடைய விரலை போடுகின்றீர்கள் அல்லது இன்னும் ஒரு அறிவிப்பிலே ஒரு ஊசியை போட்டீர்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு தண்ணி வரும்? அதை விடவும் அற்பமானதுதான் இந்த உலக வாழ்க்கை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கூறியிருக்கின்றார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே இந்த உலகத்தை நாங்கள் பெரிதாக நினைக்க கூடாது. இந்த உலகம் தான் நிரந்தரமானது என்று வணக்கங்கள் இல்லாமல், இபாதத்துகள் இல்லாமல், குடும்பங்கள் இல்லாமல் நாங்கள் பொருளாதாரத்தை தேடுவதிலே மூழ்கடிக்கப்படக்கூடாது. அல்லாஹு தஆலாவினால் கடமையாக்கப்பட்ட வணக்கங்கள், அல்லாஹு தஆலாவினால் கடமையாக்கப்பட்ட இபாதத்துகளை சரியான முறையிலே நிறைவேற்றிவிட்டு எங்களுடைய பொருளாதாரங்களை தேடிக்கொள்ள வேண்டும். அப்படி இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹு தஆலாவிடத்திலே நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிய மக்களாக எங்களால் மாற முடியும். அப்படி இல்லாமல் மனோ இச்சை பிரகாரம் மனம் விரும்புகின்ற முறையிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கழிப்போம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை ஒரு நஷ்டவாளியுடைய வாழ்க்கையாகத்தான் மாறும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலாவிடத்திலே செய்திருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்தை ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். என்ன ஒப்பந்தம் அல்லாஹு தஆலாவிடத்திலே கொடுத்திருக்கின்றோமோ அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இந்த உலகத்திலே நானும் நீங்களும் மாறுவதற்கு வல்ல ரஹ்மான் எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ். அம்மா பாத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இந்த குத்பாவிலே
ஒரு அல்லாஹு தஆலாவிடத்திலே கொடுத்திருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதை நாங்கள் பார்த்தோம். அதாவது இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே இந்த உலகத்தை பெரிதாக நினைக்காமல், இந்த உலகம் என்பது அற்பமானது, இந்த உலகத்திற்கு நான் வந்த நோக்கம் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி, நன்மைகளை சேகரிப்பதற்காக வேண்டி, இந்த உலகத்திற்கு நான் வந்த நோக்கம் சுவர்க்கத்திற்காக என்னை தயார் செய்து கொள்வதற்காக வேண்டி என்கின்ற எண்ணத்தோடு இந்த உலகத்திலே நாங்கள் இருப்போம் என்று சொன்னால், அதே போன்று மரணம் என்கின்ற ஒன்று இருக்கின்றது, மௌத் என்கின்ற ஒன்று இருக்கிறது. அந்த மரணத்தை பயந்தவர்களாக, அந்த மரணத்திற்கு பின்னால் நான் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் மாத்திரம்தான் எனக்கு பிரயோசனம் அளிக்கும் என்கின்ற விடயத்தை நாங்கள் உறுதியாக நம்புவோம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாங்கள் அல்லாஹ் ரசூலுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருப்போம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முறையிலே கூறுகின்றார்கள், ஒரு மனிதன் மரணித்தான் என்று சொன்னால் அவனை 3 விடயங்கள் பின்பற்றி என்று செல்கின்றது. அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய குடும்பம், அவன் செய்யக்கூடிய அமல், இந்த விடயங்களும் அவனை பின்பற்றி என்று செல்கின்றது. அவனை மண்ணறையிலே வைத்ததற்கு பின்னால் 2 விடயங்கள் திரும்பி விடுகின்றது. ஒரே ஒரு விடயம் மாத்திரம்தான் அவனோடு தடைபட்டு இருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு என்ன சொல்கின்றார்கள், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதன் பொருளாதாரங்களை தேடுகின்றான், அவன் வாகனங்களை வாங்குகின்றான், அவன் மரணித்ததற்கு பின்னால் அவனுடைய ஜனாதாவை கொண்டு போகக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய வாகனம் அவனை பின்றி என்று வருகின்றது. அதே போன்று இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பெற்றோர், என்னுடைய சகோதரங்கள், என்னுடைய உறவுகள் என்றெல்லாம் வாழ்கின்றானே, இப்படியாக இருக்கக்கூடிய உறவுகள் எதுவரைக்கும் செல்கின்றது? அவருடைய மண்ணறை வரைக்கும் தான் செல்கின்றது. ஆசையோடு வளர்க்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைகள் கூட எங்களை மண்ணறையிலே வைத்ததற்கு பின்னால் ஒரு மணித்தியாலம் அல்லது 2 மணித்தியாலங்கள் அந்த இடத்தில் இருப்பார்கள். அதற்கு பின்னால் வீடுகளுக்கு வந்து விடுவார்கள். எங்களோடு நிரந்தரமாக இருக்கக்கூடியது, நாங்கள் அந்த மண்ணறையிலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே எங்களோடு நிரந்தரமாக இருக்கக்கூடியது நாங்கள் செய்த நல்ல அமல்கள் மாத்திரம்தான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை, இந்த ஒரே ஒரு ஹதீஸை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நினைத்தவர்களாக, எங்களுடைய வாழ்க்கையிலே மறக்காமல் நாங்கள் ஞாபகப்படுத்தி வைப்போம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அற்பமானது, இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அற்பமானது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாங்கள் அதிகமாக தான தர்மங்கள் செய்யக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், சதக்காக்கள் மூலமாக நாங்கள் செய்த பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றான். அல்லாஹ் தஆலா நாங்கள் சதக்காக்கள் செய்வோம் என்று சொன்னால் எங்களுக்கு நன்மைகளை பன்மடங்கு ஆக்கி தருகின்றான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அது மாத்திரமல்ல, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் என்கின்ற வசனம் இறங்குகின்றது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் நபிகளாரிடத்தில் ஓடோடி வருகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், குர்ஆனிலே இப்படி ஒரு வசனத்தை படித்தேன், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் பரிபூர்ணமாக நன்மை அடைந்து கொள்ள முடியாது எதுவரைக்கும் தெரியுமா? நீங்கள் எதை அதிகமாக விரும்புகின்றீர்களோ அந்த ஒன்றை அல்லாஹ்வுடைய பாதையிலே தான தர்மம் செய்கின்ற வரைக்கும் நீங்கள் பரிபூர்ணமாக நன்மை அடைந்து கொள்ள முடியாது என்ற குர்ஆன் வசனம் இறங்குகின்றது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் நபிகளாரிடத்தில் சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு எத்தனையோ சொத்துக்கள் இருக்கிறது, எனக்கு விருப்பமான சொத்து என்னவென்று சொன்னால் உங்களுடைய பள்ளி வாயிலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பைரஹா என்று சொல்லக்கூடிய அந்த தோட்டம் தான் எனக்கு மிகவும் விருப்பமானது யா ரசூலல்லாஹ். எனவே இதனை அல்லாஹ்வுடைய பாதையிலே தான தர்மம் செய்ய போகின்றேன் யா ரசூலல்லாஹ் என்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்றுதான் அபூ தஹ்தா ரலியல்லாஹு அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றோம். அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? அல்லாஹ்வுக்கு மந்தல்லதி குல்லாஹ் கரன் ஹஸனா, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி அழகிய கடன் கொடுக்கின்றார்களோ என்ற குர்ஆன் வசனம் இறங்குகின்றது. அவர்கள் நபிகளாரிடத்திலே வருகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் கடன் கேட்கின்றானா என்று கேட்டுவிட்டு கேட்கின்ற போது நபிகளார் சொன்னார்கள், ஆம், அல்லாஹ் தான தர்மம் செய்யுமாறு உங்களுக்கு கூறுகின்றான் என்பதாக சொன்னபோது அபூ தஹ்தா ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? நபிகளாருடைய கையை நீட்டி சொல்லிவிட்டு, நான் என்னுடைய இந்த காணியை, என்னுடைய இந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக தான தர்மம் செய்கின்றேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அவர்கள் போகின்றார்கள். தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பிள்ளையும் உம்மு தஹ்தாவும் அவருடைய பிள்ளையும் அந்த வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், இது எங்களுக்கு சொந்தமானதல்ல, இது அல்லாஹ்வுக்காக வேண்டி தான தர்மம் செய்து விட்டேன், நீங்கள் எழும்புங்கள், நாங்கள் போய்விடலாம் என்று அபூ தஹ்தா ரலியல்லாஹு அவர்கள் அந்த இடத்திலே கூறி காட்டுகின்றார்கள். அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸ் இருக்கின்றது, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதாவது ஒரு காட்டு பிரதேசம், மலைகள், அதாவது கற்கள் நிறைந்த ஒரு பிரதேசத்திலே ஒரு மனிதர் அல்லாஹ் தஆலாவை அழைத்து
அவர் என்ன செய்கின்றார்? அல்லாஹ் தஆலாவிடத்திலே மழையை கேட்கின்றார். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மழையை கொடுக்கின்றான். அந்த மழை என்ன செய்கின்றது? கற்களுக்காக பேயப்படுகின்றது. அவர் தன்னுடைய மண்வெட்டியின் மூலமாக தன்னுடைய வயலுக்கு தன்னுடைய காணிக்கையை எடுத்து செல்கின்றார். அந்த நேரத்திலே இன்னும் ஒரு மனிதர் போய் அவரிடத்திலே கேட்கின்றார், நீங்கள் இந்த தண்ணியை உங்களுடைய பிரதேசத்திற்கு உங்களுடைய பகுதிக்கு எடுத்து செல்கின்றீர்களே, என்ன காரணம்? உங்களுடைய பேர் என்ன என்பதாக கேட்கின்றார்கள். அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்கின்றார் தெரியுமா? அவருடைய பேரை கூறிய போது அல்லாஹ் உங்களுக்காகத்தானா இந்த மலையை இறக்கினான் என்பதாக கூறுகின்றார்கள். அந்த நேரத்தில் அவர் கேட்கின்றார், என்ன காரணத்தை வைத்து அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இறக்குகின்றான், நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்பதாக கேட்கின்றார்கள். அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்கின்றார் தெரியுமா? நான் என்னுடைய விவசாயத்திலே கிடைக்கக்கூடிய இந்த லாபத்தை 3 வகையாக பங்கு பிரிக்கின்றேன். முதலாவது பகுதியை என்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி சேகரிக்கின்றேன், என்னுடைய குடும்பத்திற்காக நான் செலவு செய்கின்றேன். இரண்டாவது பகுதியை மீண்டும் நான் இந்த இடத்திலே வேலை செய்ய வேண்டுமே, மீண்டும் இந்த இடத்திலே நான் பயிர்களை போட வேண்டுமே, அதற்காக வேண்டி ஒதுக்குகின்றேன். மூன்றாவது பகுதியை ஏழைகளுக்கு சதக்கா செய்கின்றேன், அல்லாஹ்வுடைய பாதையிலே தான தர்மம் செய்கின்றேன் என்பதாக அந்த மனிதர் கூறி காட்டுகின்றார். பாருங்கள் சகோதரர்களே, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை 3 வகையாக பங்கு போட்டு இப்படி நாங்கள் நிறைவேற்றுகின்றோமா என்பதை நாங்கள் ஒருவர் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் தஆலாவுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலாவுக்கு நாங்கள் ஆலமுல் அர்வாஹிலே வைத்து என்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அதை ஞாபகம் வைத்தவர்களாக, இன்றிலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் அதை ஞாபகம் வைக்கக்கூடியவர்களாக நாங்கள் இந்த உலகத்திலே இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக இந்த உலக வாழ்க்கையும் எங்களுக்கு நல்லதாக மாறும். அதே போன்று நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலாவுடைய சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் எங்களிடத்தில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கொடுப்பதும் எங்களுக்கு இலகுவான ஒரு காரணமாக மாறிவிடும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் தஆலாவிடத்திலே கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து அல்லாஹ் தஆலாவினால் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய எந்த கண்ணுமே கண்டிராத, எந்த காதுமே கேட்டிராத, எந்த உள்ளமுமே நினைத்திராத அந்த சுவனத்தை அடைவதற்கு வல்ல ரஹ்மான் எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமிஸ் ஸலாத். அல்லாஹு அக்பர்.